ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் இந்த கோடை காலத்தில் ஒரு 5 உணவுகளை எடுத்துக்கிறது மூலிமா நம்ம உடலில் நீர் சத்து குறையாமல் இருக்கும். அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். தினமும் போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியமானது. இது உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் சருமத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தினமும் நீங்கள் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பவர்களுக்கு சரும பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இது உடலில் இருந்து தீங்கி விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றுவதன் மூலம் உங்கள் சருமத்தை நீரேற்றமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது. எனவே நீங்கள் தற்போது முகப்பொரு அல்லது நீரிழிப்பை எதிர்கொள்பவராக இருந்தீங்கன்னா உங்கள் தண்ணீர் உட்கொள்ளும் அளவை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். உங்களுடைய தோல் பராமரிப்பிற்காக நீங்கள் அழகு பொருட்களை பயன்படுத்துவதை தவிர உங்கள் சருமத்தை உள்ளே இருந்து ஆரோக்கியமாக மாற்ற உங்கள் உடலை ஹைட்ரேட் செய்ய வேண்டும். அதற்கு அதிகமாக நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டும். நீங்கள் அடிக்கடி தண்ணீர் குடிக்க மறந்துவிட்டாலும் சரி, அல்லது சாதாரண நீரை குடிக்க முயலாமல் இருந்தாலும் சரி, நீரேற்றமாக இருக்க உங்கள் உணவில் நீங்கள் நீர் நிறைந்த உணவுகளை சேர்ப்பது மிகவும் அவசியம். ஸோ அந்த வகையில் அப்படிப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய அந்த 5 உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் போட்டு தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி, அதாவது தர்பூசணியில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். இந்த பழத்தில் அதிக தண்ணீர் இருப்பதால் நீங்கள் தர்பூசணி எவ்வளவு அதிகமாக சாப்பிடுறீர்களோ அவ்வளவு குறைவான கலோரிகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடலில் நீர் சத்தும் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயிலும் நீர் சத்து அதிகம் உள்ளது. வெள்ளரிக்காய் கோடையில் மிகவும் பிரபலமானது மற்றும் உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறது மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றுகிறது. இந்த அற்புதமான வெள்ளரிக்காயை நீங்கள் சலாட்டாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சாண்ட்விச்சில் நீங்கள் சேர்க்கலாம், அல்லது சூப்பர் அல்லது ஜூஸாக கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிளாஸ் பாலில் புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு உள்ளது. தண்ணீர் உள்ளன. கோடையில் ஆரோக்கியமாக இருக்க பால் பயனுள்ளதாக இருக்கும். நம் உடலில் தண்ணீர் சேர்க்க பால் சிறந்த உணவு. உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உணவில் பால் சேர்ப்பது நன்மை பயக்கும். உடற்பயிற்சிக்கு பிறகு தண்ணீருக்கு பதிலாக ஒரு கிளாஸ் பால் குடிப்பது புத்துணர்ச்சியை தரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிரை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். தயிரில் நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. இது பல வழிகளில் நமக்கு ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது. சுவையூட்டப்பட்ட தயிருக்கு பதிலாக வெற்று தயிரை நீங்கள் சாப்பிடலாம். ஏனெனில் சுவையான தயிரில் சர்க்கரை சேர்க்கப்பட்டுள்ளது. அவை நம் உடலை பாதிக்கின்றன. காலை உணவு அல்லது மதிய உணவுக்கு பிறகு நீங்கள் ஒரு கப் தயிர் சாப்பிடுவதால் பல நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் தக்காளியை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். தக்காளி சுமார் 95% தண்ணீரால் ஆனது என்பது உங்கள் எத்தனை பேர் தெரியும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். லைகோபின் நிறைந்த காய்கறி ஆரோக்கியமான நோய் மண்டலத்தை பராமரிக்க உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் தோல் மற்றும் கண்களுக்கு சிறந்தது. இந்திய உணவு வகைகளில் தக்காளி முதன்மையானது. எனவே நீங்கள் ஏற்கனவே இந்த நீர் நிறைந்த உணவை நீங்கள் பல்வேறு வழிகளில் நீங்கள் சாப்பிடலாம். எனவே இதை நீங்கள் பச்சையாக அல்லது ஜூஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் சிறிது மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நீங்கள் சாலட் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்த எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 5 உணவுகளை உங்கள் கோடை காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கோடை காலத்து தாக்கத்திலிருந்து நீங்கள் குறைத்து உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு நம்புறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.